Daily. Taste the Daily. மத்திய பட்ஜெட்டில் பீகார் மாநிலத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக நிதியமைச்சர் கூறிய போது அவையிலேயே எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்ட ஓர வஞ்சனை பட்ஜெட் என விமர்சிக்கப்பட்ட வேளையில் பீகாருக்கு மெகா திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளது பல்வேறு கேள்விகளுக்கு வழி வகுக்கிறது. பீகார் மாநிலத்தில் நரி நட்ஸ் எனப்படும் மக்கானாவுக்கு வாரியம் அமைக்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ள பாதிப்பின் போது பீகார் மக்களுக்கு நஷ்டம் வராமல் பாதுகாத்த பயிரான மக்கானாவுக்கு என வாரியம் அமைத்து விவசாயிகளுக்கு பயிற்சியும் அரசு உதவிகளை பெற்றுத்தர வழிவகையும் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐஐடி பாட்னா விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் கல்லூரியின் இடங்களும் அதிகரிக்கப்பட்டு கூடுதலாக உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய அறிவிப்பாக இந்தியா முழுக்க விமான நிலையங்களை அமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக பீகாரில் நவீன வசதிகளுடன் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவனம் அமைக்கப்பட்டு ஆராய்ச்சி, பயிற்சி மற்றும் புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பயனடைய செய்யும் மேற்கு கோசி கால்வாய் திட்டத்திற்கான நிதி ஆதரவு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பீகாரின் விவசாய வளர்ச்சிக்கு முக்கிய திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு ஏராளமான திட்டங்கள் பீகாருக்கு அறிவிக்கப்பட்டதன் பின்னணியில் இந்த ஆண்டு இறுதியில் நடக்கவிருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தல் அரசியல் இருக்கலாம் என்றும் இந்த அறிவிப்புகளை சொல்லி வாக்கு கேட்க பாஜக முயற்சி செய்கிறது எனவும் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. மேலும் இந்த பட்ஜெட்டை பீகார் பட்ஜெட் என்றும் விமர்சிக்கின்றனர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆதரவுடன் மத்தியில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்தது. இதனாலேயே இடைக்கால பட்ஜெட்டிலேயே அந்த இரு மாநிலங்களுக்கும் சிறப்பு திட்டங்கள் ஒதுக்கப்பட்டன. இந்த நிலையில் முழுமையான மத்திய பட்ஜெட்டில் பீகாருக்கு கூடுதல் கவனம் கொடுக்கப்பட்டுள்ளது விமர்சனத்துக்குள்ளாகி உள்ளது. Taste the Daily.